நான் யக்ஷினி, உன் மரணம். சலசலவென்ற நீர் ஓடும் சத்தம். காற்று அமைதியாக விசிறிக் கொண்டிருந்தது. நள்ளிரவு 12 மணி இருக்கும். தெரு விளக்குகள் கூட இல்லாத அந்த இருண்ட ஆற்றுப்பாலத்தில் முரளி தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். ஒரு கையில் அவனது சைக்கிளையும் மற்றொரு கையில் மொபைல் டார்ச் லைட்டையும் ஏந்தி பிடித்தபடி முரளி நடந்தான். அவனுடன் துணையாக வந்தது தவளையின் உருமல் சத்தம், ஆந்தையின் அலறல் சத்தமும் மட்டும்தான். அந்த பாலத்திற்கு அடியில் அமைந்திருந்தது கிருஷ்ணா ஆற்றங்கரை. அங்கு சூழ்ந்திருந்த ஆழ்ந்த அமைதியில் தெளிவாக கேட்டது ஆழமான ஆற்று நீர் சலனமின்றி ஓடும் சத்தம். வானம் எங்கும் இருள் சூழ்ந்திருக்க எந்த நேரத்திலும் மழை பெய்யும் என்பது போல் தோன்றியது. அண்ணாந்து பார்த்த முரளி, மழை பெய்யறதுக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் என்று சொல்லி நகர பலமாக ஒலித்தது அவனது மொபைல் ரிங்டோன். என்ற பாடல் ஒலிக்க உடனே அவன் போன் காலை அட்டெண்ட் செய்து, சொல்லு வந்தனா என்றான். எங்க வந்துட்டு இருக்கீங்க என்று போனில் கேட்டது வந்தனாவின் குரல். நான் இப்பதான் கிருஷ்ணா பாலத்தை கிராஸ் பண்ண போறேன். ஆபீஸ்ல கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க வேண்டியதா போச்சு. சீக்கிரம் வந்துடுறேன் என்று உறுதி அளித்தான் முரளி. என்னது, கிருஷ்ணா பாலத்துல இருக்கீங்களா? நீங்க எதுக்குங்க அங்க போனீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டால் வந்தனா. ஏன் இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? நம்ம கிராமத்துக்கு வரதுக்கு இந்த பாலம் தான் ஷார்ட் ரூட். மெயின் ரோட் வழியா வந்தா லேட் ஆகும், உனக்கு தெரியும்ல என்று முரளி பதில் கேள்வி கேட்டான். அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்படி நடு ராத்திரியில ஆத்து பாலத்தை கிராஸ் பண்றதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஓவர் டைம் பார்த்தா என்ன, ஆபீஸ்ல தங்கிட்டு பகல்ல வரலாம்ல. அவ ராத்திரி எல்லாம் அந்த பாலத்துல தான் சுத்தி திரியறான்னு உங்களுக்கு தெரியாதா? அவளால உங்களுக்கு ஏதா என்று வந்தனா கேள்வியை முடிப்பதற்குள் முரளி முந்திக் கொண்டான். அவளா? நீ யார பத்தி பேசுற என்று முரளி கிண்டல் செய்தபடி பாலத்தில் நடந்தாள். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கிண்டல் பண்ணாதீங்க. அதுவும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணும்போது நீங்க இப்படி பேசுறதுதான் எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் அவளை கிண்டல் பண்ணி பேசாதீங்க. அப்புறம் அவ உங்க முன்னாடி வந்து நின்று போறா என்று சொன்ன வந்தனா குரலில் முரளியின் பாதுகாப்பு மீதான அக்கறை அதிகரித்தது. முரளி சிரித்துக் கொண்டே, வந்தனா, இந்த யக்ஷினி மச்சினி கதையெல்லாம் வெறும் கட்டு கதை தான். இந்த கிராமத்துல பொழுது போகாம இருக்கிற பெருசுங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது. அதெல்லாம் உண்மை இல்ல. நீ தேவையில்லாம பயப்படாத என்று வந்தனாவிற்கு தைரியம் கூறினான். நீங்க நம்பலனா பரவாயில்ல, ஆனா நான் அந்த கதையை நம்புறேன். அதனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க என்று அதட்டினாள் வந்தனா. சரி செல்லோ, என்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன், ஓகேவா என்று முரளி பதில் அளித்தான். சட்டென அவன் பின்னால் ஒரு கருப்பு உருவம் தோன்றி விருட்டென மறைந்தது. அதை கவனிக்காத முரளி, சரி அப்ப நான் போனை வச்சிடுறேன் என்று வந்தனா அழைப்பை துண்டிக்க போக அவளை தடுத்தான். ஏய் இரு, நீ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்ட பாத்தியா என்று முரளி புதிர் போட, மறந்துட்டனா? நான் எதை மறந்தேன் என்று வந்தனா கொஞ்சம் குழப்பமாக கேட்டாள். இந்த யக்ஷினியோட முட்டாள்தனமான கட்டுக்கதையெல்லாம் நீ ஞாபகத்துல வச்சிருக்க. ஆனா இன்னைக்கு நமக்கு கல்யாண நாளுன்றத மறந்துட்ட பாத்தியா? அது மட்டும் உனக்கு ஞாபகம் இல்ல, அப்படித்தானே என்று முரளி செல்லமாக கோபித்துக் கொண்டான். அட கடவுளே, ஐயோ இதை எப்படி மறந்த என்று உதட்டை கடித்துக் கொண்ட வந்தனா தொடர்ந்தாள். அதனாலதான் நீங்க பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு நான் இவ்ளோ யோசிக்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே சமாளித்தாள். சரி சரி, நீ மறந்துட்டல்ல, இப்ப அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் நீ அனுபவிச்சே தீரணும் முரளி கிண்டலாக பதில் அளித்தான். ஆர்வமான வந்தனா, என்னது பனிஷ்மெண்டா? எங்க சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுக்க போறீங்கன்னு என்று அவள் கொஞ்சம் குரலில் கேட்க, உனக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் உன்னை தூங்க விட போறதில்ல முகத்தில் குறும்பு சிரிப்புடன் கூறினான் முரளி. வந்தனா வெட்கப்பட்டு, உன்னை போர்க்கே இதெல்லாமா போன்ல என்கிட்ட சொல்லுவ என்று கேட்டாள். இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டடி போய் சொல்றது என்று கேட்டான் முரளி. சரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று அவள் சிரித்தபடி அழைப்பை துண்டித்தாள். சிரித்தபடியே போனை கட் செய்து நடக்க ஆரம்பித்தான் முரளி. பாலத்தில் பாதி தூரம் கடந்திருந்தான். தொலை தூரத்தில் தெரு நாய்க்கள் ஊளையிடும் சத்தம் கேட்க அவன் அதை கண்டு கொள்ளாமல் நடந்தான். திடீரென கால் கொலுசுகளின் சினுங்கல் சத்தம் வர அப்படியே நின்றான். சுற்றி பார்த்தான். யாரும் அங்கு இல்லை. நடக்க ஆரம்பித்தான். கனகனவென மீண்டும் கொலுசுகளின் சத்தம் அவன் பின்னால் வேகமாக நெருங்குவது போல உணர அவன் சட்டென திரும்பி பார்த்தான். அங்கு யாரையும் காணவில்லை. மெல்ல அவனை பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. இருளில் அடிக்கப்பட்ட மொபைல் டார்ச் லைட் வெளிச்சமும் அவனின் பதட்டத்தை கூட்டியது. அவனுடன் துணை இருந்த விலங்குகளின் சத்தம் இப்போது இல்லை என்பதை உணர்ந்தான். திடீரென்று நதியின் சத்தமும் கேட்காமல் சட்டென பேரமைதியை நிலவ பலத்த சத்தத்துடன் வானம் இடி
இருந்தது. நடுங்கிய முரளி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான். இந்த வந்தனா கிட்ட யக்ஷினிய பத்தி பேசினது தப்பா போச்சு. என்ன அறியாம நானே பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு, அந்த யக்ஷினி எப்படி இருப்பா? அவளை பார்க்கணும்னு உள்ளுக்குள்ள ஆசையா தான் இருக்கு. ஏன்னா அவ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருப்பா. கற்பனை கூட பண்ண முடியாத பேரழகின்னு கதைகள்ல சொல்லி கேட்டிருக்கேன் என்று கூறி அவன் முன்னால் நகர்ந்தான். முரளி முன்னோக்கி நடந்து கொண்டிருக்க பாலத்தின் மறுமுனையில் அவனுக்காக காத்திருந்தது ஒரு நிழல் உருவம். 5 அடியில் அளவான உடல் வளைவுகளுடன் காற்றில் கூந்தல் பறக்க நிற்கும் அந்த உருவத்தை பார்த்ததும் பக்கென்று இருந்தது முரளிக்கு. அந்த உருவமும் அவனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது. பயத்தில் உடல் சிலிர்த்து வியர்வை கொட்ட தொடங்கியது. இப்போது அவனுக்கு முன்னால் இருந்த உருவம் மெல்ல அவனை நெருங்கியது. அவன் முன்பு கேட்ட அதே கொலுசுகளின் சலசலப்பு சத்தம் இப்போது அவனுக்கு முன்னால் இருந்த நிழலிடமிருந்து வந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான் முரளி. முற்றிலும் வியர்வையில் நனைந்திருந்தவன் யாரது என்று பயத்துடன் கேட்டான். நிழலிடமிருந்து பதில் வரவில்லை. முழு அமைதி நிலவியது. முரளி நெற்றியிலிருந்து வியர்வையை துடைக்கும் போது அவனது இதய துடிப்பு அதிகரிப்பதை அவனால் உணர முடிந்தது. அவனது சுவாசம் கனமாகி பதட்டம் அதிகரிக்க தொடங்கியது. வந்தனா சொன்னது உண்மை கிடையாது, இது யக்ஷினி இல்ல என்று அவன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னை நோக்கி வரும் நிழல் உருவம் யார் என்று பார்க்க அதன் மீது மொபைல் டார்ச் லைட்டை அடித்தான். முரளியின் முகம் மாறியது. அந்த நிழல் உருவம் ஒரு அழகான பெண்ணுடையது. அவள் ஒரு கருப்பு புடவை அணிந்திருந்தாள். சுமார் 22 - 24 வயதுடையவள் போல் தோன்றினாள். அவளது மெல்லிய கழுத்தும் இடுப்பை தொடும் அளவிற்கு வளர்ந்த நீளமான தலைமுடியும் இளஞ்சிவப்பு உதடுகளையும் மற்றும் அழகான உடலையும் பார்த்து தேவதையைப் போல் இருந்த அவளின் விழிகளுக்குள் எந்த ஆணும் துளைந்து போக விரும்புவான். முரளியும் ஆச்சரியத்தில் வாயடைத்து நின்றான். அந்த கன்னி பெண் தன் கைகளை உயர்த்தி தன்னிடம் வா என்று முரளியை அழைக்க அவளுடைய அழகில் மயங்கியவன் யக்ஷினியை பற்றி கேட்ட அனைத்தையும் முற்றிலுமாக மறந்தான். அவன் தனது சைக்கிளை அங்கேயே கீழே போட்டுவிட்டு அந்த பெண்ணை நோக்கி மெல்ல நடந்தான். அவனது உடலுக்குள் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க இளம் பெண்ணின் அருகில் சென்ற முரளி மெதுவாக நீ யாரு, இங்க என்ன செய்ற என்று அவளிடம் கேட்டான். தன் கண்களை ஆழமாக அவன் மேல் ஊடுருவ செய்தவள் அழகான புன்னகையுடன் மயக்கும் குரலில், இப்போ அது முக்கியம் அல்ல, இங்க என்ன நடக்க போகுதோ அதுதான் முக்கியம் என்று அந்த வசீகர குரலில் உதட்டை கடித்தபடி சொன்னாள் அந்த பெண். என்ன நடக்க போகுது என்று ஆர்வமானான் முரளி. நீ உன் மனைவி கிட்ட சொன்ன அதே விஷயம்தான். நீ அவளை தூங்க விடாம உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னல, அதேதான். என்ன தூங்க விடாம நீ பண்ணணும். நானும் விடிய விடிய உன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஓகேனா சொல்ல என்று அவள் வெளிப்படையாக கேட்க மதி மயங்கி நின்றான் முரளி. அவன் கண்களை பார்த்து மனோவசியம் செய்ய தொடங்கியவள் இப்போது முரளியை முழுமையாக கட்டுப்படுத்தி இருந்தாள். அப்ப சரி, நான் ரெடி. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இல்ல, நாளைக்கு ராத்திரி, அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி கூட நான் உன்னை தூங்க விடாம சந்தோஷமா வச்சிருப்பேன் என்று முரளி கூறுகையில் அவன் தன்னை முழுமையாக அந்த பெண்ணிடம் இழந்திருந்தான். சட்டென தாமரை பூக்களின் மனம் அந்த இடம் முழுவதும் பரவியது. இரக்கத்தில் அந்த இளம் பெண்ணின் அருகில் சென்று அவளை மார்போடு அணைத்துக் கொண்டான் முரளி. அடுத்த கணம் ஆற்றங்கரையில் அவர்கள் இருவரும் ஒன்றாக ஆடைகளை களைந்து உல்லாசமாக இருந்தார்கள். மற்றும் அவளது உடலில் இருந்து வந்த மயக்கும் மல்லிகை வாசனை அவனை கிளர்ச்சியடைய செய்தது. அவன் நெற்றியில் இருந்த வியர்வை மணிகள் அவன் சோர்வடைந்து விட்டான் என்பதை காட்டியது. முரளி அவளிடம் தொடர்ந்து தன் ஆண்மையை நிரூபிக்க முயற்சி செய்ததால் அவனுடைய வலிமை குறைந்து விட்டதை உணர்ந்தான். ஆனால் அந்த பெண்ணோ சோர்வடைந்தவளாக தெரியவில்லை. அவள் எப்படி சோர்வாகவில்லை என்று முரளி குழம்பினான். ஆனால் அதே நேரத்தில் எதை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. இப்போது அவனுக்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கண்ணியுடன் அவன் கழிக்கும் இரவு கிட்டத்தட்ட ஒரு கனவு போன்றது. அதனால் அதனை முழுவதும் அனுபவித்தாக வேண்டும் என்று முடிவு செய்தான். முரளி இப்போது உச்சக்கட்டத்தை அடைந்தான். உச்சத்தை தொட்ட சில நிமிடத்தில் அவள் உடலில் மீது சரிந்தான். காமத்தீயில் வெந்து தணிந்த முரளி அவளது மார்பில் விழுந்து கிடந்தான். அழகை வாரி இறைத்த அந்த பெண்ணின் மார்பில்
சட்டென்று சுருக்கங்கள் தோன்ற போதை உணர்வில் இருந்தவன் வேகமாக சுய நினைவிற்கு வந்தான். ஆனால் அவனால் எழ முடியவில்லை. உடலில் பலம் இல்லாமல் மிகுந்த சோர்வை உணர்ந்திருந்தான். அவன் அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க அவளுக்கு வயதாகி ஒரு சூனியக்காரி போல் இருப்பதைக் கண்டு திகைத்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு சூடாக இருந்த அவனது உடல் இப்போது பனிக்கட்டியாக மாறியதை உணர்ந்து அதிர்ந்தான். நீ யாரு என்று குரல் நடுங்க கேட்டான். நான் தான் யாக்ஷினி, உன் மரணம் என்று வக்கிர புன்னகையில் பதில் சொன்னாள் அந்த மர்ம சூனியக்காரி. இதை கேட்ட முரளி அவளிடமிருந்து அவசரமாக தப்பிக்க முயன்றான். ஆனால் யக்ஷினி அவனை பிடித்துக் கொண்டாள். அவள் ஒரு பொல்லாத கணீர் குரலில், என் அன்பே, நீ இப்போ எங்க போற? என் காமதாகம் இன்னும் தனியிலேயே, எனக்கு பத்தல, இன்னும் நிறைய வேணும். நீ என்ன பல நாள் தூங்க விடாம சந்தோஷமா வச்சிருப்பேன்னு சொன்னியே, ஏன் இப்போ என்ன பார்த்து ஓடுற? பயந்துட்டியா? என்று பலமாக சிரித்தாள். பயத்தில் நடுங்கிய முரளி யக்ஷினியின் கண்களில் தனது மரணத்தை கண்டான். ஏண்டோ பேசி மவனே, என் காமத்தாகத்தை தீக்கிறதுக்கு தான் உன் ஆசை மனைவி வந்தனா வீட்டுல காத்திருக்கால. அப்புறம் எப்படிடா இன்னொரு பொண்ணு கூட படுக்கணும்னு தோணுச்சு உனக்கு? எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான்டா இருக்கீங்க. உங்களால ஒரு பொண்ணை உண்மையா நேசிக்கவும் முடியாது. உங்களோட காம இச்சைக்கு ஒரு முடிவும் கிடையாது என்று கோபத்தில் கத்தினாள் யக்ஷினி. பிறகு கத்திகளைப் போல இருக்கும் தனது நீளமான கருப்பு நகங்களை வைத்து முரளியின் மார்பில் அழுத்தினாள். இல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுடு, கொன்னுடாத, என்ன போக விடு என்று முரளி வலியுடன் பயத்தில் அலறினான். நான் உன்னை கண்டிப்பா போக விடுறேன் என்று யக்ஷினி மந்திர சொற்களை முணுமுணுத்தாள். யக்ஷினி முரளியின் மார்பில் கையை வைக்க சட்டென மேகங்கள் கூடி அடர்த்தியாகி இடி இடிக்க தொடங்கியது. யக்ஷினி தன் நகங்கள் மூலம் அவன் ரத்தத்தை உறிஞ்ச தொடங்கினாள். முரளி வெளிரி சுருங்கினான். ரத்தம் உறிஞ்சப்பட்டதால் யக்ஷினி மறுபடியும் இளமையாகவும் வலுவாகவும் உணரத் தொடங்கினாள். இப்போது பழைய வடிவிற்கு அழகியாக திரும்பினாள். அதே நேரத்தில் முரளி உயிர் பிரிந்து அவனது உடலில் ஒரு துளி ரத்தம் கூட இல்லாமல் உலர்ந்த